ஹலோ ஒன் வெல்கம் அஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் என்ன இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக 2025 நம்ம பால் ரட் அண்ட் ஜாக் பிளாக் சேர்ந்து நடிச்ச என்ன இந்த படம் தான் அது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலி மெட்டா ரீபூட்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு 1997 வந்துட்டு என்ன அதோட ஃப்ரான்ச்சைஸ் படங்கள்லாம் வெளியே வந்துச்சுல. ஸோ அந்த படத்தை வந்துட்டு கலாய்க்கிற மாதிரி அப்படி கூட இல்லை, கலாய்க்கவும் செஞ்சுருக்காங்க. படத்தை கலாய்க்கிறத விட ப்ரொடக்ஷன் கம்பெனியை கலாய்ச்சிருக்கீங்க, ஏன் சோனியை கலாய்ச்சிருக்கீங்க. இந்த படத்தை எடுத்ததே சோனி தான், சோனியை கலாய்க்கிறீங்க, அப்படிதான் எடுத்திருக்கீங்க படத்தை. ஓகேவா, இந்த படத்தோட படத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகினேன். ஓகே, எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சு. பிகாஸ் வந்துட்டு இந்த பவுல் ஆண்ட்மேன் எனக்கு அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜேக் பிளாக் அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காமிக்கலா இருக்கும் அவர் வாய்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேரும் நடிக்கிறப்போ அவங்க படம் எப்படி இருக்கும், இன்னும் ஃபன்னா என்டர்டெய்னிங்கா செம்ம ஹியூமரா இருக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சேன். அதுவும் இல்லாம எனக்கொண்டா ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாம்பு எனக்கொண்டா, முக்கியமா எனக்கொண்டா இதை வச்சு எனக்கொண்டா நீங்க 1997 அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு மாதிரி ஹாரர் வைப்ல தான் இருக்கும். ஹாரர் ஜான்ரால தான் வந்துட்டு அவங்க புல் ஆஃப் பண்ணிருப்பாங்க மொத்த படத்தையும். காமெடி அதெல்லாம் இருக்காது. இருந்தா கூட வந்துட்டு சும்மா டயலாக்ஸ் மூலியமா அந்த ஹியூமரை மட்டும் கொஞ்சம் அங்கங்க இருக்கும் தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவுட் அண்ட் அவுட் அந்த அதை வச்சு ஒரு காமெடி சப்ஜெக்டுக்குள்ள போற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த படம் வந்துட்டு முழுக்க எனக்கொண்டா வச்சு கலாய்ச்சி வச்சிருக்கீங்க அப்படித்தான் சொல்ல முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஏன் வந்துட்டு மெட்டா ரீபூட்ங்கிற பேர்ல ரீபூட் பண்ணீங்க? ஓகேவா, அது ஒரு கேள்வி. அதுக்கு பதிலாக வந்து வேற ஸ்கிரிப்ட் வேற கதையை வச்சு வந்து இந்த ரெண்டு கேரக்டர் ரெண்டு ஆக்டர்ஸ் வச்சு வேற ஒரு சப்ஜெக்ட்ல காமெடி சப்ஜெக்டே வேற ஒரு ஸ்டோரி லைன்ல வந்துட்டு வேற வேர்ட்ல நடக்கிற மாதிரி வேற ஒரு கதையை சூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா, ரெண்டாவது ரீபூட் தான் பண்றீங்க, அது உருப்படியான பண்ணி தொலைங்கடா அப்படிதான் சொல்ற மாதிரி இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம். நல்லவேளை இந்த படத்தை வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தேன். போய் தேட்டர்ல போய் பார்க்க போனோம், நல்லவேளை அங்க போய் உட்காரல. ஓகேவா, அது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிக்ரெட் இல்லாம இருக்கு. நல்லவேளை ஏன் தான் இந்த படத்தை தேட்டர்ல போய் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லை. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரீசெண்டாக வெளியாச்சு, நான் நெட்ஃபிளிக்ஸ் தான் பார்த்தேன். ஆப்வியஸ்லி நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. யாரெல்லாம் ஒன்று பார்க்கலையோ டைம் கிடைச்சா ஓகேவா ஒதுக்கணுமா யோசிக்குங்க. ஓகேவா, இந்த படத்தை பார்க்கறதுக்கு கிடைச்சா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை வந்துட்டு பார்த்ததுக்கு உங்க தாசம் நீங்க ஷேர் பண்ணுங்க. யாரும் தேட்டர்ல போயிட்டு இந்த படத்தை போய் பாத்தீங்க, உங்க தாசம் விஷயம் உங்க கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த படம் கிட்டத்தட்ட வந்து 1 hour 40 minutes ஒரு படம் தான். ஓகேவா, டியூரேஷன் ஓகேவா, பட் கொண்டு போன விதம், அது ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவாங்களே, அந்த காட்சியை காமிச்ச விதம் கொஞ்சம் லேகா தான் ஃபீல் ஆனிச்சு. ஓகேவா, பேசுறாங்க ஓகேவா, பேசுறானுங்க. அதாவது காமெடின்னு பேர்ல அவனுக்கு பேசிக்கிறாங்க. ஆனா பாக்குற ஆடியன்ஸ்க்கு நம்மளுக்கு தான் சிரிப்பு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த லட்சணத்துல தான் காமெடி ஹியூமர்ஸே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஓகே, காமெடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசுறானுங்க, ஆனா அது எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல, அப்படிதான் இருக்கு. ஓகேவா, பட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு குறைய சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ரெண்டு பேரும் பெர்ஃபார்மே பண்ணல. அதாவது ஜேக் பிளாக் அவராகவும் வந்துட்டு நம்ம பவுல் ரட் வந்துட்டு அவராகவும் தான் நடிச்சிருக்காரு. அங்கங்க வந்துட்டு அந்த ஆண்ட்மேனோட, அதாவது ஸ்காட்லாங்கோட கேரக்டரோட ரெசம்பலன்ஸ் தெரியுது. ஓகேவா, ரெண்டு பேரும் எப்படி ரியல் லைஃப்ல வந்துட்டு இருப்பாங்களோ, இந்த கலாய்ச்சிக்கிட்டு ஹியூமரா பேசிக்கிட்டு இருப்பாங்களோ, காமெடியா பேசிக்கிட்டு இருப்பாங்களோ, அந்த மாதிரி தான் நார்மலா தான் இருக்காங்க. ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் படத்துக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு எந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல, எமோஷனலா கனெக்டே ஆகல. ஓகேவா, ஒரு ஃபெயில்டு ஆக்டர். ஓகேவா, ஒரு ஆக்டரா தான் வந்துட்டு காமிச்சிருக்காங்க நம்ம பவுல் ரட்டை. என்னன்னா ஒரு ஃபெயில்டு ஆக்டர், எதை ட்ரை பண்ணாலும் எதுலையும் வந்துட்டு எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நடிப்பும் வரல, அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஜேக் பிளாக், அவர் வந்துட்டு சின்ன வயசுல வந்து படம் எடுக்கிறதா ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தவிர்த்து இப்போ வெட்டிங்கே ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்ல பண்ணிக்கிருக்காரு, ஒரு ஜான்ராலாம் வச்சு. ஓகேவா, ஸோ அந்த ரெண்டு பேர் கேரக்டருக்கும் அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு வந்த விஷயங்களை வந்துட்டு எமோஷனல் வைஸ் கடத்தி இருக்கலாம். இதை வந்துட்டு காமெடியா தான் கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த எமோஷனலுக்கு வேல்யூவே கொடுக்காத மாதிரி ஒரு பர்சனலா கனெக்டே வராத மாதிரி வச்சுட்டாங்க. ஓகேவா, இது இப்படிதான் இருக்க போது படம். ஃபர்ஸ்டே வந்துட்டு அந்த மைண்ட் செட்ல டியூன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அவ்வளவுதான். பட் வந்துட்டு இந்த விஎஃப்எக்ஸ்ல மட்டும் குறை சொல்ல முடியாது, ஆனஸ்டா வந்துட்டு குறை சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிருக்காங்க அந்த பாம்பை காமிச்ச விதம்லாம் வந்துட்டு அதோட சைஸு, அதோட இறைய சாப்பிட்ற விதம். ஓகேவா, கொஞ்சம் நிறைய வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு இருட்டுல தான் காமிச்சிருந்தாங்க. ஓகேவா, இருட்டுலாம் காமிச்சிருந்தாங்க. பகல்ல வர சீக்வன்ஸ், பாம்பு அந்த பகல்ல வர சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு இந்த ஆத்துல மிதந்து போடுறது, அவ்வளவுதான் பகல்ல வர சீக்வன்ஸ். ஃபுல் லுக்கா வந்துட்டு பகல்ல ரொம்ப எக்ஸ்போஸா காட்டல. ஓகே, காட்டின வரைக்கும் வந்துட்டு டீசெண்டா இருந்துச்சு. ஓகே, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா, அவ்வளவு ரியலா அதெல்லாம் இல்லை. அது விஎஃப்எக்ஸ்னு அப்படியே தெரியுது, பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரியலா காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரர் எலிமெண்ட் அதெல்லாம் இல்லை. எனக்கொண்டா வச்சு குழந்தை படமா தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு குழந்தை படமா தான் எடுத்து வச்சிருக்கீங்க. ஓகேவா, பட் இந்த படத்துக்கு வந்து 16+ கொடுத்து வச்சிருக்கீங்க. ஓகேவா, அது
ஓகே 16+. இது வந்துட்டு போற போக்கில் PG-13 எடுத்து கொடுத்துருக்கலாம். ஓகேவா, அனகொண்டாவே இல்லாம எடுத்து கொடுத்துருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அனகொண்டாக்கு என்ன தாண்டி அந்த படத்துல ரோல் அப்படி கேட்கிற மாதிரி தான் வச்சிருக்கீங்க. ஓகேவா, ஒரு படத்தை எடுக்க போய் அனகொண்டாவை ரீபூட் பண்ற மாதிரி ஒரு படத்தை எடுக்க போய் உண்மையான காட்டுக்குழுமை மாட்டி உண்மையான பாம்புக்கு உண்மையான அனகொண்டாவே ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கீங்க. லைக் ரியல் வேர்ல்ட்ல நடக்கிற மாதிரியா. ஓகேவா, சரி இதை ரீபூட் பண்ண போறோம், சரி இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுப்போம், ஒரு ஹை மூமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த அனகொண்டா 1997 வெளியானுச்சுல அந்த படத்துல வந்துட்டு ஐஸ் கியூப்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு. ஓகேவா, அந்த ஆக்டரை வந்துட்டு ஒரு கேமியோ மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஆக்டரா அந்த கேரக்டரா வந்திருக்க மாட்டாரு, அந்த படத்துல இருந்து கேரக்டரா வந்திருக்க மாட்டாரு. லைக் அந்த ஆக்டராவே வந்திருப்பாரு. அந்த ஆக்டர்ல இருந்து சொல்லிட்டு அந்த படத்தை குறை சொல்லுவீங்க, அந்த படத்தை ரைட்டரை குறை சொல்லுவீங்க, லேட்டா தான் எடுப்பானுங்க, அந்த மாதிரி குறை சொல்லியிருப்பாங்க. எதுக்கு எதை பார்த்தாலும் குறை தான் சொல்லியிருக்காருங்க. ஓகேவா, பட் அவர் வந்தது எனக்கு ஒரு ஹை மூமெண்டா இருந்துச்சு. உண்மையிலே ஆனஸ்டா சொல்ல போனா நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கறேன்ல, எனக்கு வந்து இவர் வந்துட்டு அந்த அனகொண்டால வந்துருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் அந்த ஹை மூமெண்ட் இருந்துச்சு. ஆனா அவரையும் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, கடைசியா அந்த அனகொண்டா வந்துட்டு வெடிக்க வைக்கிறதுக்கு தான் கடைசியா யூஸ் பண்ணாங்க. பட் வந்து அதையும் ஒர்க் அவுட் ஆகல. ஓகேவா, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியில என்ன பண்ணுவாங்க, அனகொண்டாவை துண்டு துண்டா வெட்டி போடுவாங்க, ஒன்னு வெடிக்க வைப்பாங்க. அதை தான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா, இந்த அனகொண்டாவை சாடிச்சிட்டீங்க. ஓகேவா, ஸோ அப்படிதான். அதுக்கப்புறம் ஒன்னொன்னு நடிக்கிறதுக்குன்னு ஒரு அனகொண்டா கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா, ஒரு குட்டி அனகொண்டா, அது பேர் ஹெட்டோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அனகொண்டா வரும். அதையும் வந்துட்டு நம்ம பவுல் ரோட் வந்துட்டு பயந்துகிட்டு கடல் அந்த ரிவர்ல தூக்கி போட்டு ரிவர் இந்த போட்டோட ஃபேன் இருக்கும்ல, அந்த இன்ஜின் ஃபேன் இருக்கும்ல, அதுல துண்டு துண்டாகி செத்து போயிடும். அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபியூனரல் நடத்துற மாதிரி நடத்துவாங்க. அதுக்கு அந்த பாம்புக்குன்னு ஒரு ஃபியூனரல் நடத்துவாங்க. அதெல்லாம் கிரேசியா இருக்கும். என்னடா முட்டாள்தனமா பண்றீங்க, சிரிக்க வைக்கிறதுக்கு இப்படியோட முட்டாள்தனமா பண்ணுவீங்க அப்படி மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும். பட் அவங்களோட எஃபர்ட்ஸை நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஓகே, இது இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்க, ரீபூட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க, லைக் ஒரு பட்ஜெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு. குறைன்னு நான் சொல்லல, பட் பெட்டரா புல் ஆஃப் பண்ண முடியும் உங்களால. இன்னும் பெட்டரான கதையோட லைக் அனகொண்டா வச்சு வேற மாதிரி ஒரு காமிக்கலா வச்சு அதே நம்மளுக்கு பார்த்த மாதிரி லைக் பழைய படத்தையே பார்த்துட்டு போயிடலாம். அப்படிதான் ஹானஸ்டா தோணுச்சு எனக்கு. ஓகே, பழைய படத்தையே பார்த்துட்டு போயிடலாம், எதுக்கு ரீபூட்டு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அனகொண்டாலே நம்மளுக்கு பயம் ஒன்றும், அனகொண்டா பார்த்தா அந்த பாம்பை பார்த்தாலும் பயம் ஒன்றும், அதுதான் அந்த ஹாரர் சப்ஜெக்டை டச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அனகொண்டாவை சொல்றேன், 90s வெளியே வந்த அனகொண்டா சொல்றேன், செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. இதை ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது காமெடி சப்ஜெக்டா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. பட் எனக்கு டோட்டலி ஒர்க் அவுட் ஆகல. லைக் வந்து சிரிப்பும் வரலைங்க, ஒரு நிறைய இடத்துல சிரிப்பே வரல உண்மையிலேயே ஆனஸ்டா சொல்ல போனா. பட் அந்த குட்டி குட்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கெனின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கெனின்னு சொல்லிட்டு கெனின்னு நினைக்கிறேன் ஒரு பேரு, கெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாரு. அவரை வச்சு ஒரு யூரின் காமெடி, ஒன் பாத்ரூம் காமெடி வச்சிருப்பேங்க. ஓகேவா, அதெல்லாம் என்ன சொல்றது, எவன்டா எழுதுனா, எவன்டா இந்த மாதிரி காமெடி எல்லாம் எழுதுறீங்க அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. ஓகேவா, மூச்சா காமெடின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவருக்கு வந்துட்டு எத்தனையோ பல வருஷமா வந்துட்டு பப்ளிக்கா பாத்ரூம், அந்த பப்ளிக் டாய்லெட்ல போய் பாத்ரூம் போடுறதுலாம் அவர்லாம் வந்துட்டு அவர் பண்ணது இல்லையா, பழக்கம் இல்லையா, அவரால் முடியாதான் பப்ளிக்கா வந்துட்டு டாய்லெட் போக முடியாதான், பாத்ரூம் போக முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அதுக்கு ஒரு என் கிரெடிட் வேற வச்சிருப்பாங்க. ஓகேவா, கடைசியில அவர் வந்துட்டு பப்ளிக் கூட வந்துட்டு பாத்ரூம் போற மாதிரி. ஓகேவா, இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ ஏதோ முட்டாள்தனமா செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. உண்மையிலேயே இந்த படத்தை பார்க்க முடியல. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சா வேற வழியில படத்தை ரிவ்யூ பண்ணதுக்காச்சும் இந்த படத்தை பார்த்தோம்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு யாராச்சும் வந்துட்டு ஃபேனுங்கன்னு இருந்தீங்கன்னா, எனக்கு ஃபேன் இருந்தீங்கன்னா வெறுத்துருவீங்க. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிடுங்க, நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளாக தான் இருக்கு. ஸோ பார்த்துருக்கோம் உங்க தௌசண்ட் வியூஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சைன் ஃபிலிம் டேக் கேர், பாய்.